வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லாக்டவுன் பீரியடில் எந்த வீடியோவுமே போட வேணான்னு இருந்தேன். ஆனால் அந்த மாதிரி இருக்க முடியல. ஏன்னா இந்த டிவிலெல்லாம் நிறைய நியூஸை பார்த்து இந்த லாக்டவுன்னால் விவசாயிங்க, வியாபாரிங்க, சிறு தொழில் செய்கிறவங்க, கடைங்க, ஹோட்டலுங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஏழைங்க அப்படின்றத பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்ததுனால இந்த 38 நாளில் தினைக்கும் நியூஸ் பார்த்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நியூஸ்லேருந்து வீடியோ பண்ணி டேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் போடுறேன். இதெல்லாம் பார்த்தோன்னா மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரே ஒரு மனிதரோட கொள்கைனால் இந்த நாடு இவ்வளோ கஷ்டத்தை இன்றைக்கி அனுபவிச்சுன்னு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஒரு முடிவுமே இல்லை. அவங்களோட நஷ்டத்துக்கு, அவங்களோட கஷ்டத்துக்கு. உதாரணத்துக்கு இப்போ சென்னை ராயபுரத்தை எடுத்திங்கன்னா எல்லாமே ஒண்டி கொடுத்தனும், சின்ன குடிசை வீடு. அவங்களெல்லாம் 24 மணி நேரமும் வீட்லேயே இரு, நீ வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, 2 சைடும் தட்டி போட்டு மறைச்சிருவோம் அப்படின்னு கஷ்டப்படுத்திட்டு சாப்பிட்றதுக்கும் ஒன்றும் கொடுக்காம பசினால் பட்னினால் பல பேர் சாக போகிறான் இன்றைக்கி. அது நிச்சயம் உண்மை. இந்த கொள்கை பிடிவாத ஒரு மனிதர்னால் இந்த நாடு படுற கஷ்டத்தை இந்த வீடியோ தொகுப்புலேருந்து எல்லாம் பாருங்கள். நான் எந்த வீடியோவும் போட வேணான்னு இருந்தேன். ஆனால் வேறு வழி கிடையாது. இந்த வீடியோ போட்டே ஆகணும். மக்கள் பார்த்து மக்களாக தான் முடிவு பண்ணணும். அடுத்த வாட்டி தங்களுக்கு யார் வேணும், தங்களை நாட்டை யார் ஆளணும், அதெல்லாம் மக்கள் தான் முடிவு பண்ணணும் இனிமேல். கடந்த 15 நாட்களாக வேலை இல்லாததால் உணவுக்கே வழியின்றி இருப்பதாகவும் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். 250% தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்ட விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சுற்றுலா பயணிகள் இன்றி விட முடியுமா என்பதும் ஒரு எழுதக்கூடிய சந்தேகமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இவர்கள் எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் இருக்கின்றது. இவர்களை கைது செய்தாலும் கூட அவர்களை பொது இடங்களில் வைக்க முடியாது. திருமண மண்டபங்கள் போன்றவற்றில் தான் பொதுவாக வைப்பார்கள். ஆனால் தற்பொழுது நாகை மாவட்டம் உள்பட பல்வேறு ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றன. மாங்கூழ் தொழிற்சாலைகளுக்கும் அவை விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. பருவமழை பொய்த்ததால் தண்ணீரை விலைக்கு வாங்கி மரங்களை விவசாயிகள் காப்பாற்றி வந்தனர். மழையை எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் அண்மையில் அங்கு சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் ஏராளமான மாங்காய்கள் உதிர்ந்து விவசாயிகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. போதிய மழை பெய்யல, பருவமழை பெய்யாத காரணத்துல அடுத்தடுத்த மழை பெஞ்சா இன்னும் இந்த இருக்கிற பிஞ்சியும் பூவும் காப்பாற்றலாம். இல்லைன்னா இது லாஸ் தான், எல்லாருக்குமே லாஸ் ஆகிற கண்டிஷன் தான் இருக்கு. மா விளைச்சலுக்காக அடுத்தடுத்து பெய்யக்கூடிய மழையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக விவசாயிகள் தெரிவித்தனர். நெருக்கடியான சூழலில் மா விவசாயிகளை காப்பாற்ற அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை எழுந்துள்ளது. இதனிடையே குன்னூரில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு கேரட், முள்ளங்கி, கோஸ் உள்ளிட்டவை அழுகியதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். अभी वहाँ पे खाना वगैरह मिलता था, वहाँ पे खाना मिलता था, लेकिन अभी जब संडे से वो जला, सैटरडे जो शनिवार की रात्रि को जला दिया गया था, उसके बाद से खाना नहीं मिला है। और इन्होंने सहायता देना बंद कर दिया पुलिस वाले और परेशान कर रहे हैं। कैसे परेशान कर रहे हैं आपको? कभी तो ये बसें भर भर के घुमा के वापस ला दे रहे हैं, यहाँ छोड़ दे रहे हैं, सारा दिन घुमाते रहते बसों में, फिर ला के छोड़ दे के प्यासे। हाँ, आप कुछ कहना चाह रहे हैं? क्या कहना चाह रहे हैं? रात में 4 बजे ले गए, Completely abandoned them at this particular point. And even though there have been toll claims by various governments, state and center, the ground reality is such. They do not have food, they do not have shelter. They are forced to live under a flyover, right next to a river and with stray animals. பறித்து சந்தைப்படுத்த முடியாததால் செடிகளிலேயே அவை வீணாகி வருகின்றன. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனாவால் எங்களுக்கு நஷ்டமாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பூ பஸ் தான் 1 ஏக்கர் பயிர் வச்சுருந்தேன். அதனால் பஸ் வசதி, எந்த கடைகளும் அதெல்லாம் எதுவுமே இல்லை, எந்த டிரான்ஸ்போர்ட் வசதியும் இல்லை. அதனால் கடைகளாக எதுவுமே திறக்கிறதுனால இந்த வருஷம் எங்களால் பூ இந்த ஒரு இது பண்ணவே முடியல. பார்த்தீங்கன்னா எல்லாம் செடியிலே காஞ்சி போகுது. அப்படியே பறிச்சுக்கே தான் போயிட்டுருக்கோம். இதனால்
காளான் வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு சுந்தரமூர்த்தி அறுவடை செய்த காளான்களை சந்தைக்கு அனுப்ப முடியாததால் நாள்தோறும் 50 கிலோ காளான்கள் வீணாவதாக வேதனை தெரிவித்தார். கொரோனா ஊரடங்கு போடுறதுனால என்னுடைய உற்பத்தி பாதிச்சிருக்கு. வந்த காளானையும் விற்க முடியாத நிறைய காலம் அழுகலாகி கீழே போட்டுட்டோம். எனக்கு சூப்பு கடைக்கு ஒரு 5 சூப்பு கடை இருக்குது. அந்த கடையெல்லாம் நடத்த முடியாததுனால அவங்க காளான் யாரும் வாங்கலை, மார்க்கெட்டும் பண்ண முடியல. நான் காளான் உற்பத்தியே சுத்தமாக நின்று போச்சு. ஆட்களையே நிறுத்தி விவசாயிகள் ஊரடங்கு உத்தரவால் கடந்த 24ஆம் தேதி முதல் வாகன போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதால் அறுவடை பணிகள் தேக்கமடைந்துள்ளன. பழங்களை வாங்க வியாபாரிகள் வராத நிலையில் வாகன போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதால் கடன் வாங்கி பயிரிட்ட பழங்கள் மகசூல் தரும் நிலையில் கொரோனா அத்தனையையும் பாழாக்கி விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் விவசாயிகள். செலவு பண்ணிக்கிறோம். நினைச்சிருந்தா எப்படியோ ஒரு 5 லட்ச ரூபா வந்தாச்சு, 6 லட்ச ரூபா வந்திருக்காங்க. எல்லாமே இப்போ இந்த ஊரடங்கு போட்டனால எங்களுக்கு எதுவுமே ஜனம் வாங்கிறதுக்கு வியாபாரிங்க யாரும் வரல. எங்கேயும் விற்கிறதுக்கு வெளியில போலீஸ் வருவாங்க, வண்டி எடுத்து மாட்டேன் டிரைவருங்க பயப்படுறாங்க வரதுக்கு. போலீஸ் பண்ணிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டேன்றாங்க. எல்லாம் பத்தி மரத்தை போட்டாங்க, எங்க அழுகுது. அனைத்து பழங்களையும் விற்பனை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பதாக கண்ணீர் வடிக்கின்றனர் விவசாயிகள். ஏரிக்கு மீன் எடுத்து போனாங்க, நேற்று 5 பேர் இப்போ எடுத்து போயிட்டாங்க. பேசாண்டு போனோம். இப்போ காலையில டிப்பர் எடுத்து போயிட்டாங்க. அவங்க என்ன காசு பார்த்து ஒரு 7,000 ரூபாய் கொடுங்க, நானே கேட்டு ஒரு 5 ரூபாய் கொடுங்க, இவ்வளவு தர பண்ணிக்கிறோம், எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ரூபாய் ஒரு டிப்பருக்கு ஒரு 5 ரூபாய் கொடுக்குறாங்க. அதை முட்டை எடுத்துட்டு போறாங்க சார். அதை வச்சு அவங்க வாங்கி விட்டு போயிடுறாங்க. வயல்வெளிகளில் வீணாகும் தர்பூசணி, முலாம் உள்ளிட்டவற்றை குறைந்த விலைக்கு வாங்கி மீன்களுக்கு உணவாக வழங்குவதாக பண்ணையாளர்கள் கூறினர். ஒரு டிராக்டர் தர்பூசணி, முலாம் பழங்களை 500 முதல் 1000 ரூபாய் வரை கொடுத்து வாங்கி செல்வதாக அவர்கள் தெரிவித்தனர். பிரச்சனைகளை தாண்டி விளைவித்த தக்காளி பழங்கள் வீணாகி வருவது சொல்ல முடியாத துயரத்தை ஏற்படுத்தியதாக மௌனமாக அழுகின்றனர் விவசாயிகள். தருமபுரி மாவட்டத்தில் பெரும்பாலான விவசாயிங்க தக்காளி நல்லா ரேட் கிடைக்கின்றனால சாகுபடி பண்ணோம். ஆனால் இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா தடை உத்தரவால தக்காளி எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. நாங்கள் கரண்ட் பில்லு, கூலியால் எல்லா சிரமத்துக்கும் பயங்கரமான இன்னலுக்கு ஆளாயிருக்கோம். இது தமிழக அரசு இதுக்கு ஒரு போர்க்கால அடிப்படையில் இந்த விவசாயிகளுக்கு, தக்காளி விவசாயி, காய்கறி விவசாயிகளுக்கு ஒரு நிவாரணம் சர்வே பண்ணி ஒரு நிவாரணம் கொடுத்தா நல்லா இருக்குங்க. நிறைய நஷ்டம். கண்ணு கெட்டிய தூரம் வரை தக்காளி விளைந்தும் பலனை அள்ள முடியவில்லை என்று உருகும் விவசாயிகளின் நிலை கொடுமையானது. விவசாயிகள் நீக்கி தங்கள் வாழ்வை மலரச் செய்ய வேண்டும் என்று பூந்தோட்ட உரிமையாளர்களும் அவர்களை நம்பியுள்ள தொழிலாளர்களும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு என்பது செய்யப்பட்டு வருகிறது. சுமார் 5000 ஏக்கருக்கும் அதிகமாக வாழை விவசாயம் என்பது செய்யப்பட்டு வரக்கூடிய நிலையில் 18 மாத பயிரான இந்த வாழை விவசாயம் என்பது தற்பொழுது முழு சாகுபடியை எட்டி அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில்தான் கொரோனா பாதிப்பின் காரணமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பொது போக்குவரத்து மற்றும் பல்வேறு சுப நிகழ்ச்சிகள் என்பது தடைபட்டுள்ளதால் இந்த வாழைத்தார்களை விற்க முடியாமல் விவசாயிகள் இந்த வாழை செடியிலேயே பழுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக கிட்டத்தட்ட 18 மாத காலம் முழுமையாக பராமரித்து விளைச்சல் வெட்டி தற்பொழுது அறுவடை செய்து விற்பனைக்கு அனுப்பக்கூடிய காலகட்டத்தில் இது போன்ற ஒரு தடை என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 18 மாத கால உழைப்பும் தற்பொழுது இவர்களுக்கு வீணாகி இருக்கிறது. இது குறித்து நம்முடைய விவசாயிகள் இருக்கிறார். அவர்களுக்கு சார் ஐயா சொல்லுங்க, எவ்வளோ இது செலவு செய்திருக்கீங்க, எவ்வளோ லாபம் கிடைக்கும், இப்போ இந்த பாதிப்பு உங்களுக்கு எவ்வளோ தூரம் ஒரு கடுமையான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி? ஏக்கருக்கு 50,000 to 60,000 ரூபாய் செலவு பண்ணுவான். ஒரு ஏக்கருக்கு லாபம் 1.5 லட்சம் to 2 லட்சம் எடுப்பான். அறுவடை பண்ணுற டயத்தில் இப்போ கொரோனானால மொத்தமாக இதாகி போச்சு. பூரா வாழைத்தரை எல்லாமே ஒழிஞ்சு போச்சு. வேலை செஞ்ச அளவுக்கு தலையெடுத்தாளர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியல. இதை வச்சு தான் நாங்கள் அடுத்த முதலீடே போடணும். எல்லா வாழைத்தரை பாருங்க பூரா ஒழிஞ்சு போச்சு. இலைகளை எல்லாமே கிழிஞ்சு போச்சு. பெரிய நஷ்டீடுல இருக்கோம். இதோடைய முதலீடு எடுத்தாலே நாங்கள் அடுத்த விவசாயத்துக்கே போக முடியும். விவசாயன்றது நீங்கள் பாருங்க, இப்படி ஒழிஞ்சு போயிட்டா நாங்கள் என்ன? To walk back home 150 kilometers to Bijapur in Chhattisgarh. The 12-year-old was the only child of her parents and was sent from home 2 months ago, reportedly for the first time, to work on chili fields in Telangana. कितना किलोमीटर तक कंधा में होके लाए लास्ट को? पता नहीं, कितना मतलब लास्ट को कंधे में होके लाया ना? Officials say Jamlo had a last meal and water, but died of electrolyte imbalance triggered by walking under the hot sun.
Telangana Chief Minister K. Chandrasekhar Rao has announced full support to the migrants that includes 12 kg of rice or flour and also 500 rupees in cash. But how do you reach out to a child migrant like Jamlumadko, many of them slipping out of the net? With Anurag Dwari in Hyderabad, with camera person Nagaraju, Uma Sudhir, NDTV. Undertaker and buried his dear friend Dr. Simon Merkulis, a neurosurgeon who died in Chennai after battling coronavirus. The local community that feared spread of the infection had opposed burial of the body in their area. Mobs attacked the ambulance, injuring the driver and 2 officials. Dr. Simon's body was strangled. It was Dr. Pradeep who also drove the vehicle that took his friend on his final journey past midnight. We are the ones who are wearing the PPE, and whatever that has to be done by only us, because the police were reluctant to come even closer because they were scared of the corona, contamination. So we had to literally. 500 டன் வெங்காயம் தேங்கி இருப்பதால் வியாபாரிகள் கவலை. சைமன் கொரோனா தொற்று காரணமாக சிறிது நாட்களுக்கு முன்பு உயிரிழந்தார். அவரது உடலை சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய சென்றபோது அப்பகுதி குடியிருப்புவாசிகள் ஆம்புலன்ஸை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டதோடு காவல்துறையினர் மீதும் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்த நிலையில் இது தொடர்பாக நேற்று முன்தினம் 21 பேரை கைது செய்த போலீசார் கொலை முயற்சி உள்ளிட்ட 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யுமாறு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த வழக்கில் சிபி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த 10 பெண்கள் உட்பட மேலும் 20 பேரை போலீசார் கைது செய்தனர். இதையடுத்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அவர்களை போலீசார் அழைத்துச் சென்றபோது குற்றவாளிகளை சந்திக்க அவர் மறுத்ததை அடுத்து 20 பேரும் கீழ்ப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு மீண்டும் அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்நிலையில் மருத்துவர்களுக்கு எதிரான வன்முறைகளை தடுக்க கோரி இன்றிரவு மருத்துவர்கள் வெள்ளை உடை அணிந்து மெழுகுவர்த்தி ஏந்தி அமைதி போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என இந்திய மருத்துவ சங்கம் அறிவித்துள்ளது. இரவு 9 மணிக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் நாங்கள் ஒரு ஒயிட் அலர்ட் வெள்ளை எச்சரிக்கை என்ற ஒரு நிகழ்வை நடத்த இருக்கிறோம். கொரோனா நோய் தாக்கி இறந்த மருத்துவருக்காகவும் மருத்துவர்கள் மேல் ஏவிப்பட உள்ள அந்த வன்முறைக்காகவும் எதிர்ப்பு தெரிவித்து அமைதியான முறையில் 500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். தினக்கூலிகளான இவர்கள் ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த இளம் பெண் ஒருவர் வறுமையால் தாங்கள் பசி பட்டினியால் தவிப்பதாகவும் குழந்தைகள் உணவுக்கு இயங்குவதாகவும் வலைத்தளங்களில் பதிவிட்டு உதவி கோரியிருந்தார். இதை பார்த்த தன்னார்வலர்கள் அவர்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை சமூக இடைவெளியை கடைபிடித்து விநியோகித்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் அந்த பகுதிக்கு சென்ற காவல்துறையினர் அனுமதி இல்லாமல் பொருட்கள் விநியோகித்ததாக கூறி மளிகை பொருட்களையும் வாகனத்தையும் பறிமுதல் செய்து அவர்களை வெளியேற்றினர். கைக்கு எட்டியது வாய் கேட்டாததால் கொந்தளிப்பின் உச்சத்திற்கே சென்ற அப்பகுதி மக்கள் தடை உத்தரவையும் மீறி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதற்றம் நிலவியது. குடும்ப அட்டை இல்லாததால் அரசு நிவாரணம் கூட கிடைக்காமல் தவித்த தங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கூட உதவ முன்வராத நிலையில் தன்னார்வலர்கள் உதவியதை போலீசார் தடுத்து நிறுத்தியதை ஏற்க முடியாது என்று அவர்கள் ஆவேசமாக கூறினர். இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் கொடுக்க வந்தாங்க. கொடுக்க வந்தீங்கன்னா வரிசையா நிக்க வச்சு கொண்டாங்க. நாங்கள் வரிசையா நின்று தான் வாங்கணும். கொடுக்க வந்தீங்கன்னா போலீஸ்காரங்க கூட்டு போய் வண்டியோட கூட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. கொடுக்குற உதவியும் ஒரு மட்டும் செய்யவும் மாட்டேங்கிறாங்க. கொரோனா வந்து சாப்பிட்டு பட்டினியாக செத்து போயிடுவோம். நாங்களும் இருந்து குழந்தை குட்டி வச்சிருக்கிறோங்க. குழந்தைக்கு பால் வாங்க கூட இப்போ காசு இருக்க மாட்டேங்குது. கொடுக்க வர பால் கூட கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஏதோ நாங்கள் எப்படிதான் பழைப்போம். 5000 வீட்டுக்கு திணறி வருகின்றனர். வெளிமாநிலங்களுக்கு அனுப்ப முடியாமல் லட்சக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள தேங்காய்கள் மலை போல் குவிந்துள்ளதால் அவர்கள் கவலை அடைந்துள்ளனர். தேங்காய் வெட்டாம அந்த 30 காயுமே உளுந்து சேதமாகி போய்கிட்டு இருக்கு. அது போல தேங்காய் இங்கே குடோனுக்கு வந்த காய் விற்க முடியலை. வெளிமாநிலத்துக்கு போகாதனால உள்நாட்டில் தேங்காய் அழியாது. ஒன்று காங்கேயம் போகணும். காங்கேயத்தில் மார்க்கெட்டு கிடையாது விலை. அதனால இது வெளிமாநிலத்துக்கு போகிறதுக்கு இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால விவசாயிகளும் பாதிக்கிறாங்க, வியாபாரிகளும் பாதிக்கிறாங்க. உரிச்ச கூட வெளியேற்ற முடியாமல் உள்ள குடோனுக்குள்ளே கிடக்கு. தேங்காய்கள் அழுகத் தொடங்கியுள்ளதால் பெருமளவில் நஷ்டம் ஏற்படும் என்று கூறிய விவசாயிகள் அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். தாராபுரத்தில் மூங்கை கூடை முளையும் பணியில் ஈடுபட்ட தொழிலாளர்கள் வேலை இல்லாததால் நாடு முழுவதும் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டிருக்கின்றது. பல்வேறு மாவட்டங்களிலும் மாநிலங்களுக்கு இடையிலான பொதுமக்களுடைய போக்குவரத்து முற்றிலுமாக தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் மக்களுக்கான அத்தியாவசிய உணவுப் பொருட்களுடைய தட்டுப்பாடு இல்லாமல் கிடைப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன.
கோயம்பேடு மார்க்கெட்டு பகுதியில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த மார்க்கெட்டில் தினந்தோறும் வெளி மாவட்டங்கள் மற்றும் அருகே இருக்கக்கூடிய மாநில எல்லைகளிலிருந்தும் பல வியாபாரிகள் வந்து தங்களுக்கும் மற்றும் அந்த பகுதியில் சேர்ந்த பொதுமக்களுக்கும் அந்த கடைகளுக்கும் வாங்கி செல்வது வழக்கம். தற்பொழுது இந்த ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருவதால் வெளியிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகளுடைய வரவு பெருமளவு குறைந்திருக்கின்றது. அதே வேளையில் மாநிலங்களுக்கு இடையிலான இந்த அத்தியாவசிய பொருட்களான போக்குவரத்து தொடர்ந்து கொண்டு வரப்படுகின்றது. இதனால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் தற்பொழுது காய்கறிகள் அதிக அளவில் தேக்கமடைந்திருக்கின்றன. வழக்கத்தை விட பல மடங்கு அதிகமாக தேக்கமடைந்திருப்பதால் தற்பொழுது இந்த பொருட்களை வாங்கி செல்வதற்கு ஆள் இல்லாமல் பல காணப்படுகின்றது. கடந்த மாதங்களில் குறிப்பாக இந்த ஊரடங்கிற்கு முன்பாக விற்கப்பட்ட விலைகளை விட தற்பொழுது பாதிக்கும் குறைவாகவே பெரும்பாலான காய்கறிகள் விற்று வருகின்றன. வழக்கமாக இந்த பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். இந்த பகுதியில் குறைவான அளவிலே வியாபாரிகளும் பொதுமக்களும் வந்து தங்களுக்கான காய்கறிகளை வாங்கி செல்கின்றார்கள். வெளியிலிருந்து வரக்கூடிய வியாபாரிகள் கொண்டு வரக்கூடிய மற்றும் விவசாயிகள் கொண்டு வரக்கூடிய பொருட்களும் மிகவும் குறைவான அளவில் இருக்கின்றது. அதே வேளையில் இதை வாங்குவதற்கு ஆட்கள் வெகு குறைவாக வருவதால் அதிக அளவில் தேக்கம் காணப்படுவதாக வியாபாரிகள் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நம்மிடம் வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த திரு தியாகராஜன் இருக்கிறார்கள், கேட்கலாம். சார், இப்போ காய்கறிகளுடைய விலை என்ன நிலவரமா இருக்குது? எது அதிகபட்சமா குறைஞ்சிருக்குது? அதாவதுங்க, கத்திரிக்காய் எல்லாம் 10 ரூபா 15 ரூபாய்ங்க, முள்ளங்கி பார்த்தீங்கன்னா 20 ரூபா, மிளகாய் பார்த்தீங்கன்னா 20 ரூபா, கோஸ் பார்த்தீங்கன்னா 15 ரூபா, நூக்கல் 20 ரூபா விற்குதுங்க. பட்டாணி கம்மியாக வரட்டால இன்னைக்கு காய்கறி மார்க்கெட்டுக்கு 330 லாரிங்க வந்திருக்குதுங்க. இதே வந்து விலைவாசி ரொம்ப வீழ்ச்சிங்க. இந்த விலைவாசி வீழ்ச்சியால விவசாயிங்க நிறைய பாதிக்கிறாங்க. இந்த 330 லாரி வந்துச்சுன்னா விலைவாசிலாம் கடுமையாக விலை விற்கும். ஆனால் இந்த மக்கள் வராத காரணத்தினால இந்த கொரோனாவுக்கு அச்சப்பட்டு மக்கள் வரல. அதால தான் இந்த விலைவாசிலாம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து 10 ரூபாயும் 15 ரூபாயும் விற்குது. வெங்காயம் இந்தியாவிலேயே அதிகமாக விளையக்கூடிய இடம் நாசிக், மகாராஷ்டிரா. அங்கேருந்து வர்றதுக்கு 1200 கிலோமீட்டர் வர்றதுக்கு ₹1,00,000 மேலே லாரி வாடகை ஆகுது. ஆனால் இங்கே விற்கிறது வந்து 10 ரூபாயும் 15 ரூபாயும் விற்குது. அந்த விவசாயிக்கு மற்ற செயல் அதிர்ச்சி அளிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மாநில அளவில் சுகாதாரத்தில் சிறந்து விளங்கிய நகராட்சிகளில் அறந்தாங்கி 3ஆம் இடத்தை பிடித்து அரசின் விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. வாசிப்பு ஆர்வம் அடுத்தடுத்த தலைமுறையினரிடத்தில் குறைந்து வரும் சூழலில் ஏற்கனவே நசிந்து கொண்டிருந்த பதிப்புத்துறை இந்த ஊரடங்கு ஏற்படுத்திய வீழ்ச்சியிலிருந்து மீள பெருங்காலம் எடுக்கும் என்கின்றனர் துறை சார்ந்தவர்கள். பிரிண்ட் ஆகி எல்லா புத்தகங்களும் தேக்க நிலையில தான் இருக்கு. இந்த தேக்க நிலையை மறுபடியும் சரி செய்யணும்னா அடுத்தடுத்து புத்தக திருவிழா நடந்தாக்க வந்து இந்த தேக்க நிலையை வந்து சரி செஞ்சு நாங்கள் வந்து மேலே வர முடியும். இப்போ அரசு எடுத்திருக்கக்கூடிய கொரோனாவுடைய இது காரணத்திற்காக இப்போது எந்த புத்தக திருவிழாவும் நடத்த முடியாத சூழ்நிலையில் இருக்கு. இது வந்து அடுத்த ஆண்டு தான் 2021 தான் இந்த புத்தகங்களை எடுத்து வாசகர்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது இருக்கின்றது. பதிப்புத்துறையில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் 10 லட்சத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் பணியாற்றுகின்றனர். ஒட்டுமொத்த துறையும் முடங்கிவிட்டதால் பதிப்பகங்களில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு ஊதியம் வழங்கும் செலவு போன்றவற்றை சமாளிக்க முடியவில்லை என்கின்றனர் உரிமையாளர்கள். தீப்பெட்டி தொழிற்சாலைகள் மீண்டும் இயங்க தொடங்கின. குறைந்த தொழிலாளர்கள், சமூக இடைவெளி உள்ளிட்ட விதிகளை பின்பற்றி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் தீப்பெட்டி உற்பத்திக்கு தேவையான தீக்குச்சி உள்ளிட்ட மூலப்பொருட்கள் கேரளா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து வர வேண்டியுள்ளது. போக்குவரத்து முடக்கப்பட்டுள்ளதால் மூலப்பொருட்களுக்கு தட்டுப்பாடு நிலவுகிறது. இந்த மூலப்பொருட்களுடைய வரவுல வந்து எங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டால் சாத்தூர், கோயில்பட்டி, கழுகுமலை, சிவகாசி, விருதுநகர் இந்த ஏரியா எல்லாமே வந்து தீப்பெட்டி தொழில் வந்து பெரிய அளவில் பாதிக்கும். எங்களால் தொழிலை வந்து தொடர்ந்து நடத்த முடியாது. இந்த தீப்பெட்டி தொழிற்சாலையில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்களுக்கும் எங்களால் வேலை கொடுக்க முடியாது. மூலப்பொருள் தட்டுப்பாட்டை போக்கி தீப்பெட்டி தொழிற்சாலைகள் தொடர்ந்து இயக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உற்பத்தியாளர்கள் கேட்டுக்கொண்டனர். காரைக்குடி அருகே மாத்தூர் கிராமத்தில் நடைபெற்றுள்ள 1000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிப்பதாக மக்கள் தெரிவித்தனர். ஒரு 10 பேர் இங்க வந்து கூலி வேலை பார்க்குறாங்க. கூலி வேலை பார்த்ததில் இப்போ இந்த கொரோனானால எல்லாம் ஸ்ட்ரைக் ஆகி எல்லாம் வந்து வேலை பார்க்கல. யாருமே பார்க்கல இங்கே வேலை. கொரோனா ஊரடங்கால் அவதிப்படும் தங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுக்கோட்டை மாநிலத்தைச் சேர்ந்த 40 பேர் ஊரடங்கு முடக்கத்தால் உணவின்றி தவித்து வருகின்றனர். मतलब नाटक करने के साथ लंबा कष्ट मिल गया सर. उन बड़ी இல்லை व्यापार के बड़ी இல்லை सर. சுத்தமாக காலையில் காசு இல்லை. சாப்பாடுக்கே போட்டுருங்கன்னா தான் சார் ஊரில் கட்டணும்.
விழுப்புரம் வரதரெட்டி பகுதியில் 3 ஆண்டுகளாக தங்கி வாழ்க்கை நடத்தி வரும் தங்கள் பட்டினிக்கு தீர்வு காண மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வட மாநில தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்தனர். போய்விட்டது. கண்ணை கவரும் பசும் புல்தரை, அதற்கு அழகு சேர்க்கும் உயர்ந்த மரங்களுடன் காணப்படும் உதகை தாவரவியல் பூங்காவும் கொரோனாவுக்கு விதி விலக்கல்ல. ஊரடங்கு உத்தரவால் பூங்கா மூடப்பட்டாலும் கோடை விழா எப்படியாவது நடந்துவிடும் என்ற நம்பிக்கையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ரூபின், டேலியா, மேரிகோல்ட், டெய்சி உள்ளிட்ட 230 வகையான மலர்கள் 35,000 மலர் தொட்டிகளில் பூத்து குலுங்குகின்றன. ஆனால் அவற்றை கண்டு ரசிக்க யாரும் வராததால் பூங்கா வெறிச்சோடியுள்ளது. இயற்கை அழகை கண்டு ரசிக்கும் வாய்ப்பை சுற்றுலா பயணிகள் இழந்துவிட்டனர். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு வந்து தாவரவியல் பூங்காவுக்கு வந்து 25,000 40,000 பேர் வந்து போகக்கூடிய இந்த தாவரவியல் பூங்காவில் இன்னைக்கு வந்து கொரோனாவுடைய இதனால ஊரடங்குனால யாருமே வராம வெறிச்சோடி கிடைக்கிறது. அதே சமயத்தில் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் வந்து அந்த பராமரிப்பு தொழில்கள் தொடர்ந்து செஞ்சு வச்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பூக்கள் வந்து எல்லாமே வளர்ந்துருக்கு. தொட்டிகள் வந்து 35,000 தொட்டிகளும், பெட்டுகள் வந்து 1 லட்சத்துக்கு மேலான புலவர்களை போட்டு பராமரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. 89,000 சுற்றுலா பயணிகளும் ஏப்ரல் மாதத்தில் 3,87,000 சுற்றுலா பயணிகளும் பூங்காவிற்கு வந்திருந்தனர். இந்த ஆண்டு அதை விட அதிக பேர் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த நிலையில் கொரோனாவின் கோர தாண்டவம் இயற்கையையும் விட்டு வைக்கவில்லை. திருப்பாச்சேத்தி, திருப்புவனம், மடப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 5,000 ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு பயிரிடப்பட்டுள்ளது. கரும்பு பயிரிட்டு 10வது மாதத்தில் அறுவடை செய்ய வேண்டும் என்ற நிலையில் ஊரடங்கு உத்தரவு காரணமாக வாகனங்கள் இயக்கப்படாததால் கரும்பை வெட்டி சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கரும்புகளை வெட்ட வெளி மாவட்டத்தில் இருந்துதான் கூலி தொழிலாளர்கள் வருவார்கள் என்பதால் அதற்கு வாய்ப்பு இல்லாமல் வயலிலேயே கரும்புகள் காய்ந்து வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். பெரிய லாரியோட காரத்தில் ஏற்றி விடும்போது 1000 ரூபாய் ஒரு டன்னுக்கு செலவாகுது. ஏற்கனவே இருக்க செலவு காட்டிலும் வெட்டுக்கூலிலே 300 ரூபா கூட செலவாகுது. கரும்பு வந்து இந்த கரும்பு 12 மாதத்துல வெட்டணும், 15 மாதத்துல வெட்ட முடியல. ஏன்னா இந்த கொரோனாவில் 2 மாதத்தை ஸ்டாப் ஆயிடுச்சு. வேற மில்லுக்கு வெட்டி போறதுனால அதுல ஒரு 2 மாதம் ஸ்டாப் ஆயிடுச்சு. கரும்பு வந்து முன்னுக்கு இருந்ததை காட்டிலும் நாள் அதிகமானதுனால எடைக்குறைவு ஏற்படுது. அந்த எடைக்குறைவை சரி கட்டுறதுக்கு அரசாங்கம் ஏதாவது உதவி பண்ணாச்சு அந்த கரும்பு செலவுல இருந்து விவசாயி கொஞ்சம் தப்பிக்கலாம். 12 மாதத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். நீதிபதிகள் திரு சத்யநாராயணன், திரு நிர்மல்குமார் ஆகியோர் முன்பு ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது விவசாயிகள் நலனுக்காக தமிழக அரசு அறிவித்துள்ள சலுகைகள் குறித்து விரிவான விளம்பரம் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தனர். இந்த வழக்கு அதே அமர்வு முன்பு நேற்று காண பேசியதால் அதனை கண்டிக்கும் வகையில் நெல் மூட்டைகளை வாங்க வியாபாரிகள் மறுத்துவிட்டனர். இதனால் நெல் மூட்டைகளை விற்பனை செய்ய முடியாத விவசாயிகள் வேதனை அடைந்தனர். இந்நிலையில் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதற்கு அறிவிக்கப்பட்டு சுற்றுலா தலங்களில் கூட்டமாலை மோதுவது வழக்கம். ஆனால் ஊரடங்கு அமலில் இருப்பதால் சுற்றுலா தலங்கள் அனைத்தும் வெறிச்சோடி காணப்படுகிறது. நீலகிரி, குன்னூர் உள்ளிட்ட இடங்களில் கோடை சீசன் தொடங்கினாலும் மக்கள் நடமாட்டம் இல்லை. இதனால் சுற்றுலா தலங்களில் கடைகளை நடத்துபவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். ஊரடங்கால் தங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். ஒரு 3000 குடும்பம் படிச்சுக்கிட்டு பரலியாறு, டால்பின் ஹவுஸ், ராம்ஸ்லாக்கு, கிளேரிகனேஸ், சின்ஸ் பார்க்கு, இந்த டூரிஸ்ட் நம்பி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். டூரிஸ்ட் வாகனம், அப்புறம் கைடுங்க எல்லாம் இந்த டூரிஸ்ட் நம்பி தான் இருக்கோம். இதை நம்பி நாங்கள் ரொம்ப அடிப்பட்டுட்டோம். அடுத்து இந்த கொரோனாவில் ரொம்ப பாதிக்கிட்டோம். நாங்களாம் கொண்டாடி பிள்ளைலாம் வச்சுட்டு நாங்களாம் 10 பேருக்கு சாப்பாடு போட்டு தான் குடும்பத்தை காப்பாற்றணும். இன்னும் ஃபேமிலிலாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். ஊராட்சியில் வசிக்கும் 2000க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்கள் வருமானம் இல்லாமல் தவித்து வருகின்றனர். ஏப்ரல், மே மாதங்களில் கோயில் திருவிழாக்கள், திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் அதிகம் நடைபெறும் என்பதால் இது அவர்களுடைய வருவாய் ஈட்டும் காலமாகும். பல்வேறு ஊர்களுக்கும் குழுக்களாக சென்று சுப நிகழ்ச்சிகளில் இசை கருவிகள் வாசித்து சம்பாதித்து வரும் அவர்கள் கொரோனா ஊரடங்கால் முடங்கி கிடக்கின்றனர். சுப நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டு விட்டதால் வாங்கிய முன்பணத்தை திருப்பிக் கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தமிழக அரசு குறைந்தபட்சம் 10,000 ரூபாய் நிவாரணம் அளித்தால்தான் தங்களால் வாழ்க்கை நடத்த முடியும் என இசைக்கலைஞர்கள் கூறினர். ஆண்டில் அரசு பள்ளி மாணவ மாணவியருக்கான சீருடை தயார் செய்வதில் தாமதமாகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. பண்டிகை காலத்தில் வழங்கப்படும் இலவச வேட்டி சேலையும் உற்பத்தி செய்வதில் தாமதம் ஏற்படும் என நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் வேலை விடுத்துள்ளனர்.
வட மாநிலங்களில் இருந்து வந்துள்ள ஏராளமானோர் சிங்காரா, மந்தனூர் எஸ்டேட் உள்ளிட்ட குன்னூரின் பல பகுதிகளில் வேலை செய்து வருகின்றனர். ஊரடங்கு அமலில் இருப்பதால் வேலைக்கு செல்ல முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே அவர்கள் முடங்கியுள்ளனர். குடும்ப அட்டைகள் இல்லாததால் அரசு வழங்கும் நிவாரண உதவிகளும் அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்காமல் வடமாநில தொழிலாளர்கள் தவித்து வருகின்றனர். சாப்பிட உணவின்றி குழந்தைகள் பட்டினி கிடப்பதாக வேதனை தெரிவிக்கும் அவர்கள் அத்தியாவசிய பொருட்களை மாவட்ட நிர்வாகம் வழங்கி உதவ வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளனர். இதனிடையே திருச்சியில் சாலை முறை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. நகரின் முக்கிய பகுதிகளான சத்திரம் பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள அவர்களுக்கு பரிசோதனை நடத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சாலையோரங்கள் இருக்கக்கூடிய மக்கள் குறித்து, அதுவும் குறிப்பா மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையோரங்கள்ல இருக்கவங்க இந்த கொரோனா தொற்றை அதிக பரப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு சொல்ல தெரியாது, எனக்கு கொரோனா வந்துருச்சுன்னு ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்ல தெரியாது. குறிப்பா அந்த மாதிரி இருக்கவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொன்னேன். நடவடிக்கை எதுவும் இல்லாதனால ஊடகத்துறை மூலமா சொல்லியிருந்தேன். நடவடிக்கை எதுவும் இல்லாதனால நான் தற்சமயம் கலெக்டர்கிட்டையும் மனு கொடுத்துருக்கேன். மாற்றுத்திறனாளி அலுவலகங்களை போய் அணுகுங்க, நான் நடவடிக்கை எடுக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி இருந்தும் இன்னைக்கு காலைல Complete lockdown in areas within Chennai, Madurai and Coimbatore from 6 a.m. on April 26th to 9 p.m. on April 29th. No relief for people in Commission, but tomorrow at around 11 or 12 o'clock we will be going to the Labour Commission department and we will have an appointment over there so that we can put up our inconvenience what we have gone through and put up our situation in front of them to give us the justice on it. All right, Jasmeet, we will very certainly follow up on it as well. Thank you very much for joining us with all of those inputs. 700 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள தக்காளி, வெண்டை, கத்திரி, பூசணி, மிளகாய் உள்ளிட்ட காய்கறிகளை சந்தைப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் செடிகளிலேயே சிலர் பறிக்காமல் விட்டுள்ளனர். மேலும் சிலரோ கால்நடைகளுக்கு உணவாக அளித்து வருகின்றனர். விவசாயிகளுக்கு நியாயமான விலை கிடைக்க அரசே நேரடி கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். கத்திரி வெங்காயம் சாகுபடி பண்ணிக்கிறேங்க. இந்த கொரோனா பிரச்சனையினால எங்களுக்கு வந்து மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியறதில்லை. அது எங்கேயும் யாரும் வந்து வாங்கறதும் இல்லைங்க. கொண்டு போனாலும் இதை போர் போடுறதில்ல, எல்லாருமே தடை. அதனால நாங்கள் பொறிச்சு மாட்டுக்கு போடுறோம், கீழே கொட்டிட்டு இருக்கிறோம். இங்கே பொதுமக்கள் வர்றவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கூடையும் கூட கட்டுறதில்லை. நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டார பகுதிகளில் தற்போது பாகற்காய், தட்டைப்பயிறு, பூசணி, பஜ்ஜி மிளகாய் உள்ளிட்டவை பயிரிடப்பட்டுள்ளன. இங்கு உற்பத்தியாகும் காய்கறிகள் பெரும்பாலும் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநில சந்தைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கொரோனா ஊரடங்கு காரணமாக பஜ்ஜி மிளகாயை வாங்க வியாபாரிகள் யாரும் வராததால் கிலோ 40 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பஜ்ஜி மிளகாய் 12 ரூபாய் மட்டுமே விலை போகிறது. இந்த விலை கட்டுப்படியாகாததால் பறிக்காமல் செடியிலேயே அவை வீணாகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். வருஷம் பஜ்ஜி மிளகு போட்டுட்டு இருந்தோம். இந்த வருஷம் கொரோனா நோய் வந்ததுனால பஜ்ஜி மிளகு எங்கேயும் போகாமல் தோட்டம் மெயின்டெனன்ஸ் பண்ணாமல் கூட அப்படியே விட்டாச்சு. ஆனால் 10 ரூபாய்க்கு 12 ரூபாய்க்கு பஜ்ஜி மிளகு எடுத்து கட்டுப்படியாது. 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடிலாம் 40 ரூபா 50 ரூபா விற்கிற பஜ்ஜி மிளகு இப்போ 12 ரூபாய்க்கு கூட எடுத்தது ஆகலாக போச்சு. ஊரடங்கு காரணமாக வத்தலகுண்டு வாழைக்காய் சந்தையில் ஏலம் எடுக்க வெளியூர் மொத்த வியாபாரிகள் வராததால் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. செவ்வாழை, ரஸ்தானி ரக வாழைத்தார்கள் மிக குறைந்த விலையில் விற்பனையானதால் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்தனர். தேனி பூ மார்க்கெட் மூடப்பட்டதால் வீரபாண்டி வயல்பட்டி பகுதியில் 200 ஏக்கருக்கும் மேற்பட்ட பரப்பில் பயிரிடப்பட்டுள்ள சம்பங்கி மலர்கள் வீணாகி வருகின்றன. காய்கறி கடைகளுக்கு விலக்கு அளித்தது போல் பூ மார்க்கெட்டுக்கும் விலக்கு அளிக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். இந்த கொரோனா யாருமே வண்டி போக்குவரத்து இல்லை வச்சு பூரா லாக் ஆக வச்சு இப்போ வந்து நாங்கள் படிச்சு கீழே போட்டுக்கிட்டு தண்ணி இதுகளுக்கு உரம்லாம் கண்டிப்பாக மாதிரி கொடுத்தாங்கன்னா இதோட உரம் வெட்டி செடி எல்லாத்தையும் பார்க்க முடியாது. இப்போ நிறைய இழப்பீடு வந்து எங்களுக்கு நிறைய இழப்பீடு இருந்துச்சு. அது இதனால நாங்கள் போட்டுருக்க மாதிரி இந்த வயப்பட்டி ஏரியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து 10-200 ஏக்கருக்கு மேலே போட்டுருக்காங்க, விவசாயம் பண்ணிட்டுருக்காங்க. பூ மார்க்கெட் மூடப்பட்டுள்ளதால் பூ கட்டும் தொழிலில் மற்றும் பூ பறிக்கும் தொழிலில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கானோர் வேலை இழந்துள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவித்தனர். Sam Daniel joining us for more on that story. Sam, quite a strong attack there by Kamal Hassan. Take us through that. That's right. Kamal Hassan clearly, tacitly targets the Prime Minister for his double speak, as his party men say, for on the one hand asking entrepreneurs and private companies to take care of the employees and to not stop any of the benefits or salaries. On the other hand, the government has denied early provision and also has frozen the DA for government employees.
and this is how he targets. This is third time that Kamal Haasan has taken on the Prime Minister. Earlier during the time when the Prime Minister asked people to come to the balconies and light diyas to honor all those people who have worked for fighting COVID, he had said the balcony government should have a deep look at people on the ground, hitting yet again at the Prime Minister for ignoring the masses. During the migrant crisis in Mumbai, he had written again targeting the Prime Minister, saying that this is a bomb that has to be diffused immediately. And he also wrote an open letter to the Prime Minister talking about repeating the same mistakes of the demonetization, as he called it, saying this lockdown is affecting loss of life, leading to loss of life and also livelihood. It's ill-planned. And he also talked about how the rich are made to come to the balconies. There are people who do not have oil to bake their next time meal, while people use oil to light up diyas. And he also asked the government to, he also took on the Prime Minister, saying that you seem to be interested only to bail out the rich people, but not the people who are at the bottom. So Kamal Haasan clearly targeting the Prime Minister for the third time and projecting himself as he is the one who champions the cause of the underdog, the common man, and trying to be someone who takes on the Prime Minister again and again, exposing, as his party people call, their double speak. Niti. Alright, Sam. Situation post abrogation of Article 317, then terror attacks on truckers from outside Kashmir who are coming here to transport apples and mandis outside the valley. Now, because of the COVID situation, those who have kept beer produced in cold storage have been hit very hard. Over 3 million apple cartons lying in cold storage. The extended coronavirus lockdown has meant no market for the produce. Worse, the farmers have to pay from their own pockets to save the apples from rotting. They say the supply chain has been broken. Transportation and getting good prices remains a huge challenge. They fear even more losses if the lockdown continues and have appealed to the government for a bailout package. जो 5 अगस्त के बाद ऑलरेडी एप्पल इंडस्ट्री तो वॉज इन शैम्बल्स, और उस टाइम पे लोगों ने सोचा था कि हम इस टाइम हालात ख़राब हो तो हम माल स्टोर में रखेंगे कि शायद 3 महीने बाद हालात ठीक होंगे। तो ये लेकिन किस्मत में कुछ और ही लिखा था। ये नहीं पता था कि जब माल निकालने का वक्त होगा उस वक्त कश्मीर में ही नहीं, पूरे इंडिया में ही नहीं, बल्कि पूरी दुनिया में अजीब किस्म का एक वबा उठा होगा। Kashmir is producing 22 lakh metric tons of apple, which is over 70% of the total apple production in the country. The situation post August 5 and terror attacks on truckers in October 2019 forced people to make panic sales as the freight charges shot up over 100%. At Lassipora, Pulwama, the largest cluster of apple cold storage facility in India, officials urged government to announce some incentives to lessen the burden on growers. स्टोर वाले सारे विकेट जा रहे थे कि अगर गवर्नमेंट भी थोड़ी सी हमें रिलैक्सेशन दे इस मामले में, जैसे बिजली हो, जैसे इंटरेस्ट वगैरह जो भी हो, तो ये गवर्नमेंट की भी रिस्पॉन्सिबिलिटी है कि इस सनत को बचाया। The only good news is hundreds of workers, including migrant laborers, working in the cold storage facilities say they are getting regular wages and face no problems of food and shelter. என்ன நண்பர்களே, எல்லா வீடியோ கிளிப்ஸையும் பார்த்தீங்களா? இந்த லாக்டவுன்னால் ஏற்பட்ட அவல நிலையை பார்த்தீங்களா இந்தியாவுக்கு? இப்போ உலகத்தில் பல்வேறு இடத்துல பல மாதிரி பேசின்னு இருக்காங்க. லாக்டவுன்றது எப்போ பாரு பிஸ்லரி வாட்டரே குடிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் என்றைக்காவது ஒரு நாள் குழா தண்ணி குடித்தா உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் குழா தண்ணியும் குடித்து பழகணும். இந்த டோட்டல் லாக்டவுன்றது வேலைக்காகாத ஒரு விஷயம், இது வெறும் நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற தியரிலாம் இப்போ வெளியில் வந்துன்னு இருக்கு. இதெல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க பார்த்து ஏதாவது திருந்தி இந்த லாக்டவுன்றதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு ஒரு நல்லதை ஏற்படுத்தினாங்கன்னா நல்லது, இல்லைன்னா ஆண்டவனே வந்தாலும் இந்த மக்களை காப்பாற்ற முடியாது.